Glory to God. பிதாவாகிய தேவனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நாளிலும் சிந்திக்க முடியாத தெரிந்த வேத வசனம் வெளிப்படுத்தலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். Revelation chapter 19:10. வெளிப்படுத்தல் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. தேவனை தொழுதுகொள். இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது என்ன? தேவனை தொழுதுகொள். மனுஷனே அல்ல, தேவ தூதர்களே அல்ல, விக்கிரகங்களே அல்ல, ஜீவனுள்ள தேவனை தொழுதுகொள். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்த வேண்டும். அவர் ஒருவரே தேவன். அவரே எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். அல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கிறோம், பத்மு தீவிலே யோவான் சிறையிருப்பில் இருந்த நாட்களில் தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பரலோக தரிசனத்தை கொடுக்கிறார். பரலோக தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் அவரோடு கூட பேசின ஒரு விசேஷமான வார்த்தை தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கூறுவது என்ன? கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள், இனி வரும் காலங்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்த அவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்ட யோவான் இப்பொழுது பத்மு தீவிலே தனிமையாக இருந்த நாட்களிலே கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆம் சகோதரர், ஒரு தூதன் அவரிடத்திலே இந்த வார்த்தைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று யோவானிடத்திலே சொல்கிறார். அதை நீங்கள் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். பரலோக தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். இந்த 19:1 நாம் வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, நம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று அப்படியாக அந்த பரலோக தரிசனத்தை அவர் கண்டு அங்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதான இந்த ஜனக்கூட்டத்தை அவர் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். நாம் தொழுது கொள்ள வேண்டியது ஆண்டவரை தான். 2வது வசனத்தில் பார்க்கிறோம், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகள்
தம்முடைய பரிசுத்தவான்கள் தம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் கூடவே இருந்து ரட்சித்து வழி நடத்துகிற தேவன் அவர். நாம் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துகிற தேவன் அவர். நமக்கு யாராவது தீங்கு செய்தால், நமக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் நினைச்சுவார், பழி வாங்குவார். கர்த்தரை நினைச்சுவார், பழி வாங்குவார். நாம் பார்க்கிறோம். மகா வேசித்தனத்தினால் இந்த பூமியை கெடுத்த அந்த வேசிக்கு ஆண்டவர் நினைச்சுக்கிறார், பழி வாங்குகிறார். எல்லாம் பார்த்த அந்த யோவான் என்ன செய்கிறார்? தனக்கு முன்பாக இருந்த தூதன் காலில் போய் விழுந்த பொழுதுதான் சொல்கிறாரு, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன், நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதும், தேவனை தொழுதும். வேதத்திலே எபிரேயர் இல்ல ரோமர் 10:13, ரோமர் 10:13, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ஏன் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? ரட்சிப்பை பெற. ஹல்லேலூயா. முடிவறிந்தோம். ரட்சிப்பு 7 வகையான ரட்சிப்பு, 7 வகையான ரட்சிப்பு. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் அந்த ரட்சிப்பிலே திகழ்ந்து முடிவிலே பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 7 வகையான ரட்சிப்பு, 4 வகையான பூரணம், இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் நம்மிலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரிசுத்த தேவன் வரும் பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆராதனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதம் 102 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 102 எடுத்து வாசிக்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதியும் மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யணும். எப்படி ஆராதனை செய்யணும்? மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யணும். வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்ற. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:9, மத்தேயு 15:9, மார்க் 7:7 இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்தார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். 8:9 சேர்த்து வாசிங்கள். 8வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நாம் ஆண்டவரை எப்படி ஆராதனை செய்கிறோம்? நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இணைந்து காணப்படுகிறதா? இல்லை என்றால் வேறு ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? உண்மையுள்ள தேவனை நாம் உண்மையாய் ஆராதிக்கிறோமா? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எந்த விதமாய் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி 29:13 தான் இதே வசனத்தை சொல்லி இருக்கிறார். அதனால்தான் ஏசாயா நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு வேதத்தை எவ்வளவு அருமையாக படித்திருந்தால் அவர் நமக்கு போதிப்பார். சொல்கிறார் ஏசாயா 29:13,
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அதற்கு இயேசு சொல்லுகிறார், மனுஷருடைய கற்பனையை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. உண்மையா அவங்க சொன்னாங்கிறதுக்காக ஆராதனை அல்ல, இல்லைன்னா இவங்க சொன்னாங்கிறதுக்காக ஆராதனை அல்ல. நிறைய பேர் ஊழியக்காரர் ஏதாவது சொல்லிடுவாரோ ஊழியக்காரனுக்கு பயந்து வருவான் சர்ச்சை. அப்படி அல்ல, உண்மை தெய்வத்துக்கு பயந்து நடுங்கியோடைய சமூகத்தை நாடு, பயத்தோட பக்தியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஆராதனை. யோவான் 4:24 வாசிங்க. யோவான் 4:24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பைபிள்ல நமக்கு டிரான்ஸ்லேஷன்ல உண்மையோடு என்று சொல்லப்படுகிறது. இதே மூல பாஷையில, மூல பாஷை எபிரேய கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்ட மூல பாஷையிலே சத்தியத்தோடு. அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணும்? சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு ஆராதிக்கணும். ஏன் சர்ச்சைக்கு வரீங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான். நீ ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறாய்? நீ எப்படி ஆராதிக்கிறாய்? உன் தேவனை நீ எப்படி தொழுது கொள்கிறாய்? நீ ஜீவனுள்ள தேவனை எப்படி நீ உங்கள் உள்ளான மனதோடு நீ ஆராதிக்கிறாய்? மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் கூடி வருகிறாயா? இல்லை என்றால் உன் மனம் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறதா? அதைத்தான் இங்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அநேக நாட்களிலே இருதயம் எங்கோ இருக்கும், எங்கேயோ இருதயத்தை வைத்து விட்டு ஏதோ ஒரு ஆண்டுடைய சமூகத்தில் வரணும். சண்டை ஏனோ தானோ என்று நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் ஆராதிப்பதில்லை. நாம் தேவனுக்கு பயந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். தாவீது சொன்னதை போல எனக்கும் மரணத்திற்கும் ஒரு முழ தூரம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? எவ்வளவு? நம்மள எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறார்? சத்தமாத்தான் சொல்லுங்க. விமானத்துல படுத்துக்கிடணும் கூட சத்தம் வரலையே, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முழ தூரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை நாம் உண்மையாக அறிவிக்க வேண்டும் அல்லவா? அந்த ஆண்டவரை நாம் எப்படி அறிவோம்? தேவனை தொழுது கொள். நாம அதெல்லாம் இல்லை. நமக்கு யாராவது உதவி செய்திருப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது நமக்கு உதவி செய்திருப்பாங்க. இல்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரியுடைய தேவைகளுக்காக நம்ம எதிர்கொள்ளும்போது நமக்கு உதவி செய்திருப்பாங்க. மனுஷனுக்கு நாம் கனத்தை கொடுக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நமக்கு ஜீவன் தந்த அந்த இயேசுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நமக்காகத்தான், நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நமக்காக அடிக்கப்பட்ட ஜீவனை தந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்பது. நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவனை தொழுது. தேவனுடைய பிள்ளைகளே, செப்பனியா 3:9 நான் வாசிக்கும். செப்பனியா புஸ்தகம் 3:9
வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய பாஷை, அந்நிய பாஷை. ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் மேல் மாடியிலே கூடியிருந்தார்கள். 120 பேர் கூடியிருந்தவர்கள். அவரிடத்தில் என்ன இருந்தது? ஒரு மனம் இருந்தது. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஆராதிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே மனதில் ஏதோ ஒரு காரியத்தை, இல்லைன்னா ஏதோ ஒரு வஞ்சனையை, ஏதோ ஒரு சூதை, ஏதோ ஒரு பிரச்சனையை, ஏதோ ஒரு போராட்டங்களை வைத்துக் கொண்டு நாம அப்படி இப்படி என்று நம்முடைய சிந்தனை காணப்படும் என்றால் ஆராதனை எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே அது தூபம் போல ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆண்டவருக்கு ஆராதனை எப்படி பண்ணோம்? ஒருமனப்பட்டு. புத்தகத்தில் இந்த ஆதி திருச்சபை, அதுதான் முதல் கூட்டம். ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஒருமனப்பட்டதுனால எப்படி தேவன் தெரிந்த அக்கினி நாவுகளாலே அப்படியே அவர்களை நிரப்புகிறார். எல்லாருமே ஆவியானவர் இறங்குகிறார், அக்கினியாய் இறங்குகிறார். ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆராதிக்க வேண்டும். கசப்பான வேர்கள் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் ஆராதித்தோம், அந்த ஆராதனையில ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவரோட பேச முடியாது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க முடியாது. சத்தியம் கேளாதபடி நம்முடைய செவி மாத்திரமல்ல, விருத்த சேதனம் பண்ணப்படாத இருதயமும் அதை அடைத்துக் கொள்ளப்படும். தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். உள்ளத்துல ஏதாவது இருதயத்திலே ஏதாவது கசப்பான வேற பிடிக்கி போட்டுட்டு என்று ஒரு பாஸ்டர் சொன்னார். என்று ஒரு பிரசங்கர் சொன்னார். அப்படியே பாம்பிளாஸ் எப்படி என்ன வேணும்? பாம்பிளாஸ் இருதயம் நொறுகிறோம், இருதயம் வெடித்து சிதறத்தக்கதாக நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நிச்சயம் இருதயத்தை நறுமண்டலமான இருதயத்தை நீ புறக்கணீர் என்று சங்கீதம் 51 நம்ம பார்க்கிறோமே. தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக நொறுமண்டு சொல்லிட்டார். தேவனே பரிசுத்த ஆவியை இடத்திற்கு எடுத்துக் கொள்ளாதையும் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். பாவங்களை நாம் அறிக்கை செய்யும். இருதயம் நொறுமண்ட இருதயத்தோடு நாம் ஆண்டவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். நறுமண்டலமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 12:1 ரோமர் 12:1 என்ன சொல்லுகிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வீணான ஆராதனை அல்ல, ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படும். அருமையான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கூட்டம் தான். கொஞ்சம் கூட்டத்துல 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல ஒரு மனது இருந்தது. ஆனா நாம இருக்கிற இந்த கொஞ்சம் கூட்டத்துல ஒரு மனது இருக்கிறதா? நாம் செய்யக்கூடிய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படுகிறதா? சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்கள், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆராதனை செய்கிறோமா? 6 நாட்கள் நம்ம விசுவாசம், நம்ம வேலை அங்கிருந்து நம்ம போறோம். பல இடங்களுக்கு சுத்தம். நாம நினைச்சுக்கிறோம் சண்டே மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கூட வாராரு. எங்கு சென்றாலும் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எங்க சென்றாலும், எங்க சொல்ற பூமிக்கு அடியில நீ, சமுத்திரத்துக்கு அடியில நீ பாய வைச்சாலும் சரி, படுக்கை போட்டாலும் சரி, அங்கேயும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னோடு கூட வருகிற ஆண்டவர். அவர் உன்னை ரட்சித்த ரட்சகர். அவர் ஆண்டவருக்கு எப்படி ஆராதனை செய்யும்? 6 நாட்கள் உன்னோடு கூட இருந்துதானே 7வது நாள் உன்னோடு கூட வருகிறார். இந்த 6 நாட்கள் என்னோடு கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி நீ தாறுமாறாக உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கிறாயா? தாறுமாறாக உன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறாயா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? முடிவு நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். முடிவு நாட்கள். மீண்டும் சொல்கிறேன், இது முடிவு நாட்கள். எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. ரஷ்ய அதிபர் புதின் 3வது முறையாக அவர் பிரதமராக, அதிபராக பதவி ஏற்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தால் 3வது உலக யுத்தம் நடக்கும். ஒரு ஸ்டெப் பின்னால் வச்சோம்னா என்ன நடக்கும்? உலகமாக யுத்தம், 3வது யுத்தம் நடக்கும். 3ஆம் உலக யுத்தம். 200 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக சீரியா நாட்டிலே, ஈரானுடைய சீரியா நாட்டிலே குண்டு வந்தது. அதனுடைய விளைவு இன்றைக்கு அதிகாலை நீங்க செய்தி பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து அவன் என்ன செய்யறான்? குண்டுகள் வீசிக்கொண்டே இருக்கிறான் இஸ்ரேல் நாட்டு மேல. யுத்தம் எப்படி ஆகும்? 3ஆம் உலக போர் இஸ்ரேல் நாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கும். எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இஸ்ரேல் நாட்டில இருந்து ஆரம்பிக்கும். ஆனா அவன் சொன்ன ஒருத்தன் கம்யூனிஸ்ட், ரஷ்ய நாட்டுல புதிய, அவன் என்ன செய்வான்? அதை சீட்டி விட்டு அவனே என்ன செய்வான்? ஸ்டார்ட் பண்ணிடுவான். ரஷ்யா தோத்து போகும். முடிவுல ரஷ்யா தோத்து போகும். பைபிள் படி அர்த்தம். ஆனால் நாம் உலக இறுதி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இயேசு வருவார்? நீ ஆண்டவர் உண்மையாய் ஆராதனை செய். முடிவு காலத்திலே நீ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜப்பான்ல 400 வருஷங்களாக ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. ஜப்பான்ல 400 வருஷங்களாக, 400 வருஷம், 400 years, 400 years அவங்க பொழுது கொண்டிருந்த அந்த தெய்வம் அதுக்கு தூர வச்சிட்டாங்க. தூர வச்சு ஒரு தெய்வத்தை என்ன செய்றாங்க? அதுல நிக்குது பாருங்க, அது என்னது? ஒரு ரோபோட். அது நிக்குது பாருங்க. அப்படியே ரோபோட் அன்று இருக்கு பாருங்க. Glory to God. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 400 வருஷம் நாங்கள் கூப்பிட்டோம். அந்த தெய்வம் எங்களுக்கு ஒரு பதிலுமே சொல்லலை. நாங்க கேட்டதுக்கு ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, ஒரு பதிலும் சொல்லலை. எங்களுக்கு இந்த தெய்வம் வேண்டாம் அப்படின்னு தூர வச்சுட்டாங்க. எழுத வச்சிருக்கிறாங்க ஒரு ரோபோட்.
இது இப்போ அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லு. ரோபோட்டு பாருங்க, ரோபோட்டை கும்பிட்டு இருக்காங்க, ரோபோட்டை கும்பிட்டு இருக்காங்க. ரோபோட் தான் பாருங்க கடைசி காலத்துல மிருகத்துக்கு ஒப்பான ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, glory to God. 13, 14, 15. உலகத்தின் முன்பாக பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு? ஒரு சொரூபம். இந்த சொரூபம் அந்த மிருகம் என்னது? அதுதான் அந்தி கிறிஸ்து. மிருகம் தான் அந்தி கிறிஸ்து. நீங்க அதே நீங்க பாருங்க, அதுக்கு பக்கத்துல நாங்க அந்த முதல்ல பார்த்தோமே, அதுக்கு பக்கத்துல ஒரு மனுஷன் தன்னை போல பாருங்க, இந்த இதுல பாருங்க, அதுல 2 முகம் ஒரே மாதிரி இருக்கு, இருக்கா இல்லையா? 2 முகமும் ஒரே மாதிரி இருக்கு. இவன் முகத்த மாதிரியே ஒரு சொரூபத்தை செஞ்சுட்டான், ஒரு ரோபோட். இதை போலதான் மிருகத்திற்கு ஒப்பான ஒரு சொரூபம். அதான் ரோபோட். யாரை தொழுது கொள்ளுகிறாய்? ஒருவேளை அந்த மிருகத்துக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதுதான் நம்ம வாசம் 15வது வசனத்துல 15வது வசனம். மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்தம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு தேசத்துல இப்போ ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா அப்படி சல்லுன்னு ஒரு மீல் அப்படியே வந்து நிற்கும். நம்ம ஆர்டர் பண்ணா போதும், எனக்கு 2 பஜ்ஜி, ஒரு வடை, ஒரு கப் காஃபி அப்படின்னு சொன்னா சல்லுன்னு போயிட்டு அடுத்த நிமிஷம் கொண்டாந்து கொடுத்துரும். மனுஷனுடைய வேகத்தை விட அது அவ்வளவு பெர்ஃபெக்டா ஓடி நம்மளுடைய ஆர்டருக்கு சர்வ் பண்ற சர்வ் ரோபோட்ஸ். ஆனால் நான் பார்க்கிற அந்த மிருகம் தன்னுடைய சொரூபத்தை போல நல்லா ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒப்பான எந்த சொரூபத்தை நீ வணங்காத. எனக்கு ஒப்பான ஹலோ வீட்டுல ஏதாவது இயேசு போட்டோ, சாமி போட்டோன்னு அதுக்கு முன்னாடி நீ கும்பிட்டா வேஸ்ட், ஆராதனை வேஸ்ட். அந்த மூஞ்சி யாரு மூஞ்சி? நல்லா யோசிக்கும். நல்லா கூர்ந்து பார்த்தா சில நேரத்துல செத்து போன எம்ஜிஆர் இருக்கும். எத்தனை நடிகர்கள், ஆங்கில நடிகர்கள் முதற்கொண்டு நடிச்ச எத்தனை காரியங்கள். இயேசுவார் நடிச்ச ஒவ்வொருவனும் அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு செக்க வச்சு போச்சு. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை போல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு அவர் ஒருவர் தான் தெய்வம். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். தேவனை தொழுது கொள். அவர்தான் நம்முடைய தேவன். அவரே நமக்காக ஜீவத்தை ஆண்டுவர். நமக்கு ஒரு நெருக்கம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ரோபோட் வந்து அவர் உட்கார்ந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? மெடிசின் வாங்கணும்,
இப்படி உட்காந்துருக்கா முத்திரை ஊற்றுவாங்க. 3வது தடவை ஒரு ஆட்சி நாங்க நம்ம தேசத்துல வந்துட்டு அப்படின்னா நிச்சயமா ஒரு சிப் ஒண்ணு பொருத்திடுவாங்க. ஒரே 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 சிப் சக்கரம் ஏற்றிட்டு ரேஷன் கடைக்கு போ, பேங்க்குக்கு ஒன்றும் போகலாம், உட்கார்ந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, எல்லாமே அதில் வந்துடும். அதுதான் 666 முத்திரை. இந்த முத்திரை இருந்தால் தான் வாங்கவும் கொடுக்கவும் முடியும்னு வந்துடும். இதுதான் வேதம் எச்சரிக்கிறது நமக்கு. எந்த பாடுகளும் இப்பவே நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா பிரச்சனை, சர்ச்சைக்கு போகணும், ஒன்று போகணும், எங்கேயும் போகண்டாம், பேசாம எங்கேயாவும் போய் இவ்வளவு நாடு நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நடந்து போவான். இவ்வளவு நாள் நீ கட்டி காத்தவும் பரிசுத்த நடந்து போவாய். தேவனை தொடர்பு பிரச்சனைகள் போராட்டம் மிகுந்த உலகம் தான் உலகம். சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கடைசி காலம் எச்சரிக்கையின் சத்தம் தான் இது. உண்மையாய் நீ ஆண்டவரை தொடர்பு உள்ளத்துல உண்மையும் வேற எந்த வீணான ஆராதனை செய்ய உன் இருதயத்தை தூர வைக்காது. கர்த்தரோடு ஒருமுகப்படுத்து. ஒருமுகப்பட்டு நீ கர்த்தரை ஆராதித்தார். கர்த்தருடைய கரத்திலிருந்து சகல ஆசீர்வாதத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை தொழுதுகொள். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான சத்தியம். ஒருவருக்கே ஆராதனை செய். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் என்ன செய்தான்? தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே, நான் நிற்பாட்டி இருக்கிற இந்த பொற்சிலைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வணங்கணும், ஆராதிக்கணும் சொன்னாங்க. 3:13 எடுத்து வாசிங்க. 3:13, 3:14. நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலைக்கு பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? கேட்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? மறுபடியும் ஒரு தடவை எக்காலம் விடுவேன். மறுபடியும் எல்லாம் ஆரம்பப்பட்டவங்க அழிக்கப்படும். என்ன செய்ய பணிந்து கொள் சொல்றாங்க. 16வது வருஷத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு எங்களுக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. நீ இப்ப சிலையை நாங்கள் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. இதற்கு உத்தரவு சொல்லணும் அவசியம் இல்லை. எங்களை ஆண்டவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறுதி வரை நம்முடைய உத்தமத்திலே இறுதி வரை நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு இறுதி வரை ஜீவன் பிரியும் வரை உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள் என்று சொன்னபடி கர்த்தரையே பணிந்து கொண்டு நாம் பரலோகத்தை நாம் சென்றடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். கடைசி நாள் எச்சரிக்கை செய்துதான். இனி வரப்போகிற செய்திகள் தான் நல்லா தான் இருக்கும். பிள்ளைங்க ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, வீட்டாரையும் ஆயத்தப்படுத்து. எல்லாரும் இயேசு வருகையிலே காணப்படணும். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தரையே ஆராதி, அவரையே உனக்கு கண்களை மூடி நாம் செவி